எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் அறிந்திருக்கிறார். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வை? இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து ஒரு சிறிய மாவட்டம். இதுல வந்து மொத்தமா 3 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் தனி தொகுதி, அப்புறம் வேதாரண்யம் தொகுதி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாகப்பட்டினம் தொகுதின்னு பார்ப்போம். இந்த நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ வந்து பிசிகாவை சேர்ந்த ஆலூர் ஷானவாஸ் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த தொகுதி வந்து 2026 போட்டியும் அவர் வந்து இது 46% ஓட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த தங்க கதிரவன் அவர் வந்து 41% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் சேர்ந்த அகஸ்டின் அற்புதராஜ் அவங்க வந்து ஒரு 7% எடுத்திருக்காங்க. அமமுக வந்து மஞ்சுளா என்ற வேட்பாளர் பார்த்து 4000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து யார் நிற்கிறாங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சி சேர்ந்த ஜவஹர்லா அவர் நிற்கிறாரு. அதிமுக தங்க கதிரவன் அவர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் இருந்து ஃபாத்திமா ஃபர்ஹானா கேண்டிடேட் அவங்க நிற்கிறாங்க. டிவிகேஎல் சுகுமார். ஓகே, ஸோ இந்த தொகுதி பொறுத்தவரை இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படின்னா, இங்க வந்து ஆயுதிராவிட சமூகம் தான் ஃபர்ஸ்ட் டாமினேட். 25% இருக்காங்க எஸ்சி பாப்புலேஷன். மீனவர் 16% இருக்காங்க. முஸ்லிம்ஸ் ஒரு 10% இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் 7%, வன்னியர் 5% இருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, கொஞ்சம் இந்த முறை மனிதநேய மக்கள் கட்சிக்காக கண்டெஸ்ட் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன, உதயசூரியன் சிம்பலை கண்டெஸ்ட் பண்றாங்க. கடந்த முறை ஆலூர் ஷானவாஸ் வந்து பானை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணி அந்த 46%, இவர் உதயசூரியன் சின்னத்துக்கு கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ முஸ்லிம்ன்றதா கூட கொஞ்சம் அக்செப்டன்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து தங்க கதிரவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த சமூகம் தெரியல, வன்னியரா மீனவரம் சரியா தெரியல எனக்கு. இப்போ திமுக வந்து இப்போ மீனவர்ல ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும். ப்ளஸ் அவங்க மேஜர் ஓட் பேக் முஸ்லிம்ஸ் வந்து இங்கே 10% எஸ்சி ஓட்டு கொஞ்சம் விசிகா அலையன்ஸ்ல கொஞ்சம் வந்துடும். இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் டிவிகே அவங்களோட ஓட் ஸ்பிளிட்ஸும் கொஞ்சம் இங்கே இருக்கும். கிறிஸ்டியன் ஓட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்க, எஸ்சி ஓட்டுக்கு ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ தங்க கதிரவன் வந்து எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்றாரு அதுவும் பொறுத்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும் தான் இந்த தொகுதி. நான் சொல்றேன், அதுல ஜவஹர்லாவுக்கு நான் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன் நான். அடுத்து கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது சிபிஎம் கட்சியோட சிட்டிங் சீட்டு. சிபிஎம் கட்சியை சேர்ந்த நாகை மல்லி அவங்க 2021 இந்த தொகுதி ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 48% ஓட்டு ஜெயிச்சாங்க. பாமக வந்து இங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க லாஸ்ட் டைம், வடிவேல் ராவணன் கண்டெஸ்ட் பண்ணி 36% எடுத்திருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொனிலா வழக்கி என்ற நபர் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்ப 15,000 ஓட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க நல்லா ஓட்டுது. மக்களின் மையமும் அவங்க 2,000 ஓட்டு அப்படிதான் எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஓட்டு 10% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இவங்க வந்து இப்போ சிபிஎம் வந்து லதா என்ற வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. பாமக வந்து அதே வடிவேல் ராவணன் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் வந்து கார்த்திகா அப்படின்ற வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகே வந்து செந்தில் பாண்டியன் என்ற வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ்வேலூரோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஆதி திராவிடர் 40% கிட்ட இருக்காங்க. சோழிவேலர் 6%, வன்னியர் 5%, மீனவர் 5%, நாயுடு ஒரு 5% இருக்காங்க. ஸோ அந்த எஸ்சி பாப்புலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல சிபிஎம் எந்த அளவுக்கு இவங்க ஆர்கனைஸ் பண்ணி எடுக்குது அப்படின்றதும் இருக்கு. பாமக கண்டெஸ்ட் பண்ணாதால பெருசா இல்லை. ஸோ இங்க வந்து டிவிகேக்கும் சிபிஎம்க்கு தான் ஃபைட்டு. பட் சிபிஎம் அவங்களோட பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நான் வந்து சிபிஎம் வந்து இங்க வெற்றி பெறும் தான் நினைக்கிறேன். பட் டிவிகே வந்து 2வது இடத்துக்கு வர இப்போ நிறைய இருக்கு. நான் நாம் தமிழரும் போனாட்டு நிறைய ஓட்டு இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி இந்த டிவிக்கு 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை சிபிஎம் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக தான் இந்த தொகுதி. அடுத்து வந்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் கண்டெஸ்ட் பண்ற சீட்டு. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஓஎஸ் மணியன் 2016 வெற்றி பெற்றாரு.
அதுக்கப்புறம் 21 அவர் தான் கண்டினியூ பண்றாரு. 2021 பாத்தீங்கன்னா ஓஎஸ் மணியன் 50% ஓட்டு எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக போட்டிட்ட திமுக எஸ்கே வேதரத்னமே திமுக கண்டினியூஸா ஒரு பீரியட்ல இங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவரே 96 இருந்து 2006 வரைக்கும் இருக்கு. அப்புறம் 11 இண்டிபெண்டா போட்டிட்டு கொஞ்சம் ஓட்டு எடுத்தாரு. 16 பிஜேபி கேண்டிடேட் இருந்தாரு. அவர் வந்து திமுக 42% ஓட்டு தான் எடுத்திருக்காரு. ஓஎஸ் மணி 50% எடுத்திருக்காரு. காரணம் அவரோட கிரவுண்ட் ஒர்க் அந்த அளவுக்கு. டெல்டா முழுக்க அதிமுக தோல்வி அடையும் போது ஓஎஸ் மணி இங்க நல்ல ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கிளவுட் அங்க இருக்கு. நாம் தமிழர் இங்க 10,000 ஓட்டு தான் எடுத்தாங்க. ஸோ இங்க வந்து ஓஎஸ் மணியனுக்கு எதிராக இப்ப திமுக புகழேந்தி கண்டெஸ்ட் பண்றாரு. அப்ப நாம் தமிழர் வந்து இடும்பாவனம் கார்த்தி கண்டெஸ்ட் பண்றாரு. அப்புறம் டிவிக்கு வந்து கிங்ஸ்லி ஜெரால்டு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இதோட காஸ்ட் பிரேக்கப் இங்க பார்த்தோம்னா இங்க வந்து முக்குளத்தூர் பாப்புலேஷன், அது குறிப்பா அகமுடையார் பாப்புலேஷன் இங்க அதிகம் 24%. அதுக்கப்புறம் வன்னிய கவுண்டர் அவங்க 24% இருக்காங்க. ஆயுதாவோட 20% இருக்காங்க. சோழிய வெள்ளாளர் இங்க 8% இருக்காங்க. மீனவர் 7% இருக்காங்க. ஸோ இந்த தொகுதி வந்து ஓஎஸ் மணியன் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஓஎஸ் மணியன் தான் வெற்றி பெறுவார். திமுக சைட் கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம், பட் ஓஎஸ் மணியன் இஸ் கம்ஃபர்டபுளி கெட் த்ரூன்னு தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம். இதுல நாகப்பட்டினம், கீழ்வேளூர் இந்த 2 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும், வேதாரண்யம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திப்போம். நன்றி.